ஓகேவா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம், ஒரு முறை பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். கமலஹாசன் யாரோட ஆக்டிங் எஸ்டிஆர் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபேமிலியோட பார்க்கலாம் படம். ஃபேமிலியோட பார்க்கலாம். எஸ்டிஆர் கமல் யாரோட ஆக்டிங் பயங்கரமா இருக்கு. ரெண்டு பேருமே நல்லா இருந்துச்சு. படம் எப்படி bro? செம்மையாக தான் இருக்கு. எஸ்டிஆர் ஆக்டிங்கு, எஸ்டிஆர் மாஸாக பண்ணியிருக்காரு. கமல் சாரும் பண்ணியிருக்காரு. அவர் ஆக்டிங் பற்றி சொல்ல நான் கிளாஸாக நடிச்சிருக்காரு. இன்னும் மணிரத்னம் பழைய படம் நம்ம இந்த தளபதி அந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்த்து வந்திருக்கோம். அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் என்ஜாய் பண்ணலாம். ஒன் டைம் நல்லா தான் இருக்குது. குறை சின்ன சின்ன குறை அங்கங்கே இருக்குது. ஆனால் படமாக பார்த்தா பெரிய அளவுக்கு சொதப்பிலாம் வைக்கல. நல்லா தான் இருக்குது. என்ஜாய் பண்ணலாம். அது அவங்க எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக வச்சு வராங்க. அந்த படம் மாதிரி இருக்கணும், இந்த படம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு. நார்மலாக ஒரு படம் ஏதோ ஒரு படம் பார்க்க வரும் அப்படி நினச்சி வந்தால் நல்லா தான் இருக்கும். அவர் யூஸ்வலான படம் மாதிரி இல்லை. ஆனால் ஒரு ஹோலாக படமாக பார்த்தா டீசெண்டாக நல்லா தான் இருக்குது. குறை ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்கும் பிடிக்கும் தான். ரொம்ப அவங்க அடல்ட்ஸ்க்காகவும் பண்ணல, ஃபேமிலிக்காகவும் பண்ணல. ஒரு மிக்சடாக தான் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்கும். ரெண்டு பேருக்குமே ஸ்கோப் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. எஸ்டிஆர் கொஞ்சம் மாஸாக ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. கமல் சார் கிளாஸ் ஆக்டிங் வைஸ் செம்மையாக பண்ணிட்டார். மியூசிக் தான் பயங்கரமாக இருந்தது. ரஹ்மான் சாரோட அந்த மியூசிக் பற்றி சொல்ல வேணாம். மற்ற படங்களை விட இந்த படத்துக்கு பயங்கரமாக இருக்கு. தியேட்டர் காலியாக இருந்தது, அதனால் ஓரளவு பார்க்க முடிஞ்சுது. சில ஃபேமிலியோட வாய்ப்பு இல்லை. கமல் சார் பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். படம் ஒன் டைம் வாட்சபிள் தான் ப்ரோ. படம் வந்து அதான் ஒரு டயலாக் ஒன்று வரும் ப்ரோ. பார்த்திக் வந்து த்ரிஷாவுக்கும் சிம்புக்கும் ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அது விடிவி ரீக்ரியேஷன் மாதிரி. ஆனால் பார்த்தீங்கன்னா அதான் என்னடா டயலாக் இது, எவன் எழுதி கொடுத்தான் இப்படிலாம் பேசினுக்கிறான். அந்த லெவலுக்கு இருக்குது படம். இவர் ஒன்று பேசுவார், அவர் ஒன்று சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் கமலும் சிம்புவும் தான் தெரிஞ்சு படத்தை கொஞ்சம் கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். அவர் ஆக்டிங் அந்த விண்டேஜ் அந்த காலத்தில் ஒரு கொஞ்சம் குறும்பா, கொஞ்சம் அந்த பஞ்சதந்திரம் அதெல்லாம் ஸ்வாகாக பேசுவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஸ்டோரி வைஸ் வந்து இந்த செக்கச்ச வந்த வானத்தையும் விவேகமே கொஞ்சம் போட்டிருக்காங்க. இன்டர்வலில் கொஞ்சம் விவேகம், ஒரு செக்கச்ச வந்த வானத்தில் கேரக்டரை மட்டும் மாற்றிட்டு அப்புறம் அதே படத்தை தான் தெரிஞ்சிருக்காங்க. ஸ்கிரிப்ட் எனக்கு தெரிஞ்சு எழுதலை போல, அதே போட்டிருக்காங்க. மணிரத்னம் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி இருக்கு. மணிரத்னம் மூவி மாதிரிலாம் இல்லை ப்ரோ. இந்த கிளைமேக்ஸில் மணிரத்னம் மூவி மாதிரி இருந்துச்சு ப்ரோ. ஏன்னா சிம்பு வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கமலோட ஒரு கிளாஷ் ஆகும். அப்போ தான் வந்து இதனால தானே இப்போ புரியலையா அவனுக்கு அதை கண்ணால் பேசிப்பாங்க. மற்றபடி தேவையில்லாத மாதிரி லேக் எடுத்துணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் செம்மையாக லேக் எடுத்தாங்க. இவரால் என்ன பாதிக்கப்பட்டாங்க, அப்படியே லேக்காக இருந்துச்சு. இந்த விவேகம் படம் தான் ப்ரோ. அந்த கூட அந்த 5 பேர் துரோகம் பண்ணுவாங்க, இவர் செத்துருவார், திருப்பி வருவார் பார்த்தீங்களா, அதே தான் படத்தில் அந்த இன்ட்ரோல் போர்ஷன் அப்படி தான் இருந்துச்சு. த்ரிஷாவா அது கமலுக்கும் பேராக இருந்தாங்க, சிம்புக்கும் பேராக இருந்தாங்க. அது எதுக்குன்னு எனக்கும் தெரியல. ஓகே தான் ப்ரோ படம். ஆனால் ட்விஸ்ட் இருந்துச்சு, ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட்லாம் இருந்துச்சு. ஓகே, ஒன் டைம் வாட்ச் படம். யாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு? எஸ்டிஆரா? ரெண்டு பேரும் தான் ப்ரோ. ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க வேறு லெவலில். பெரிய பையன் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. அவர் இல்லைன்னா படம் ஒன்றுமே கிடையாது தான். ஆனால் என்ன கொஞ்சம் அந்த ஃபேமஸான கொஞ்சம் டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே எந்த சாங்குமே இல்லை, எந்த இதுவுமே இல்லை. பிஜிஎம் வைஸ் நல்லா இருந்துச்சு படம். படம் அவ்வளோ இல்லை ப்ரோ, அவ்வளோவா நல்லா இல்லை, மிட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலி நம்ம எதிர்பார்த்து அந்த மாதிரி இல்லை. நான் மணிரத்னம் எதிர்பார்த்து கமல்ஹாசன் சிம்புன்னு வந்தால் இங்கே கதையே வேறு மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இன்னும் பாட்டெல்லாம் குறைச்சிட்டு சைடு கேரக்டரை குறைச்சிட்டு நெக்ஸ்ட்டு இந்த மெயின் கேரக்டர்ஸ்லாம் இப்போது சந்திரான்னு ஒரு கேரக்டர் வச்சுருப்பாங்க, அதை வச்சு கொஞ்சம் எடுத்துருக்கலாம். கடைசியில் எல்லாருமே செத்து போகிற மாதிரி வச்சுட்டு சிம்பு ஒரு ஆளாகவே காமிக்கல. கடைசியில் செத்து போனால் பரவாயில்ல, எனக்கு இன்னொரு பையன் இருக்கான்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆமாம், சிம்பு எந்த அளவு நடிச்சிருக்காரு? அவருக்கு ஆக்டிங்லாம் ஓகே தான். ஆக்சுவலி ஸ்க்ரீன் பிளே தான் சரியில்லை. டைலாக்ஸை கொஞ்சம் மாற்றிட்டு பாட்டை கொஞ்சம் குறைச்சிட்டு அடுத்து இந்த சைடு கேரக்டர்லாம் த்ரிஷாலாம் சைடு தான். ஆக்சுவலி ஒன்றுமே பண்ணல யாரும். அது மட்டும் இல்லைன்னா நல்லா இருந்தது. அவங்க கமல்ஹாசன் கூட பண்ணுறது தான் கொஞ்சம் ஓவராக இருக்கும். சிம்புவோட இருந்தாவது பரவாயில்ல. அவர் சிம்பு வந்து த்ரிஷாவுக்கு ஆசைப்படுவார், த்ரிஷா கமல்ஹாசனுக்கு ஆசைப்படுவாங்க. அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கோம். ஆமாம், அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது அவங்க பண்ணல, கமல்ஹாசன் பண்ணுறதா இருக்கு.
இல்லை ப்ரோ சத்தியமாக எதிர்பார்க்கல. மணிரத்னம் படம்னாலே டயலாக் கம்மியா இருக்கும். இங்கே அதிகமாகவும் இருக்குது, அதே நேரத்தில் என்ன ப்ரோ சொல்கிறது, நான் வந்ததே லேட்டு, படத்துக்கு வந்ததே லேட்டு, பார்த்துமே நல்லா இல்லைன்னு தான் தோணும். நான் மிஸ் பண்ணிடுறேன்னு நினச்சேன், ஆனால் இங்கே வேறு மாதிரி பண்ணிடுவேன். ஃபேமிலியா பார்க்க முடியுமா? பார்க்கலாம் ப்ரோ, அவங்க அம்மா அப்பா விட்டா பார்க்கலாம். என்ன எதிர்பார்த்தீங்க கமல் படம் இது உள்ள இப்போ ஆக்சுவலி விக்ரம் மாதிரி இப்போ ஒரு கேரக்டருக்கும் தனித்தனியாக காமிச்சிருப்பாங்க, ஒரு மாதிரி நல்லா எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இங்கே கமல் தான் மெயின் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு அவரை எல்லாரும் பிட்ரே பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியமே இல்லை, எல்லா கேரக்டரும் பிடிச்சிருக்கணும். இங்கே வந்து சிம்பு ஓரளவு மிட்டு, கமலை சுத்தமாக இல்லை. அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கிற மாதிரி, இது இன்னொன்று சைடாக ஒருத்தவங்க வச்சுருக்க மாதிரி, அது நல்லா இல்லை ப்ரோ. ஃபேமிலி படம் நல்லா இருக்கு பார்க்க. எதனா மெசேஜ் இருக்கா? ஓகே. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? முக்கியம் இருந்துச்சுண்ணா. என்ன பிடிக்கல? படமே பிடிக்கல. ப்ரோ படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. ப்ரோ படம் எப்படி இருக்கு? ப்ரோ ஒரு முறை பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான். ஒரு வாட்டி பார்க்கலாம். சரி படம் இருக்கு. ப்ரோ எப்படி இருக்கு? ஏன் என்ன பிடிக்கல? சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ. பார்த்துக்கோங்க. படம் எப்படி இருக்கு? நீங்களே பாருங்க. எப்படி இருக்கு? படம் பாருங்க ப்ரோ. பாத்தீங்கன்னா அடுத்த வாட்டி பார்க்க மாட்டீங்க.